ஹைட்ரோ கார்பன் ஆய்வுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியான நிலையில் எந்த பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க ONGC நிறுவனம் மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருந்தது. இதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததை தொடர்ந்து ONGC நிறுவனம் இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசிடம் சுற்றுச்சூழல் துறை அனுமதி கோரி விண்ணப்பித்தது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனிச்சயம், பேய்குளம், வேப்பங்குளம், பூக்குளம், வல்லக்குளம், பனையடியந்தல் உள்ளிட்ட 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணிக்காக 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் ஆழத்தில் 20 சோதனை கிணறுகள் அமைக்கவும் அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த சேதுராமன் வலியுறுத்தினார். இந்த அனுமதி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் மிக முக்கியமாக விவசாய நிலங்களும் இருக்குது அப்படின்னு தான் தெரியுது. குறிப்பாக வைகை நதியினுடைய படுகைகள் அங்கே அந்த முகத்வாரம், கடல் முகத்வாரத்து பகுதியில் அந்த இடங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகள் வெற்றி பெற்றால் நாளைக்கு உற்பத்தி கிணறுகளாக இது மாற்றி அமைக்கப்பட்டால் அதிகமான எண்ணெய் கிணறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது இது ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடல் பகுதியிலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. காவிரி டெல்டா பகுதி எப்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இங்கே எண்ணெய் எடுப்பு பணிகளுக்கு எப்படி ஒரு தடுப்பு இருக்கோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு விவசாய நிலங்கள்லையும் இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்துவது அரசு அதற்கான முயற்சிகள் எடுக்கணும், அதை பரிசீலனை பண்ணணுன்றதை நம்மளோட கோரிக்கையாக எடுக்கிறோம். மேலும் மீன்வளம் பாதிக்கப்படும் என்று மீனவர்களும் குற்றம் சாட்டினர். இது மீனவர்களுக்கு பேரடியாக இருக்குது. ஏற்கனவே இந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வர்றாங்க. ஒரு பக்கம் கடலில் நாசகார திட்டங்கள் செயல்படுத்தி கடல் வளங்கள் முழுமையாக அழிஞ்சு போச்சு, மீன்வளம் இல்லாமல் கஷ்டப்படுறோம். ரெண்டாவது இந்த இலங்கை கடற்படையால் டெய்லி படகுகள் பிடிப்படுறது, மீனவர்கள் சிறைப்படுத்தப்படுறது, இது போன்ற பிரச்சனைகள் நிறையா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி உள்ள ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இது போன்று 20 மீத்தேன் கிணறுகளை கடலில் அமைக்கும் பட்சத்தில் மீன்கள் வளம் சுத்தமாக அழிக்கப்படும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான அனுமதியை திரும்பப் பெறும்படி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணியும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அரசு அனுமதி வழங்காது என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையமே நேரடியாக சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ள செய்தி தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு வந்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர், ONGC நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை உடனே திரும்பப் பெற மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும் விளக்கியுள்ளார். விவசாயிகளை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் அரசு அனுமதிக்காது என்பது தமிழ்நாடு முதலமைச்சரின் திடமான கொள்கை என்று கூறியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, தற்போது மட்டுமின்றி எதிர்காலத்திலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்காது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார்.